நாளைக்கு நாம 2 பேரும் சாமியார் வேஷத்துல அவங்க வீட்டுக்கு போக போறோம். எதுக்கு? சாதுக்களின் வேடங்களில் தான் பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். தனனன தனனன தன தனனன தனனன தானா தனனன தனனன தன தனனன தனனன தானா. மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. ஆமா, மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. ஆமா, மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. அதனாலே 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 மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. எதனாலே 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 மழைஞ்சி குளமெல்லாம் தண்ணி. ஆமா, மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. பாவி குடிக்கத்தான் இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி. மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. பக்கத்து வீட்டு ஆண்டாள கேளு. ஆமா, பக்கத்து வீட்டு ஆண்டாள கேளு. யோ யோ நிறுத்துங்கய்யா, என்ன விளையாடுறீங்களா? என் பக்கத்து வீட்டுல ஆண்டாள் ஒருத்தியே இல்ல, அலமேலுதான் இருக்கா. சரி, பக்கத்து வீட்டு அலமேல கேளு. ஆமா, பக்கத்து வீட்டு அலமேல கேளு. அவன் இல்லைன்னா அக்காள கடன் கொஞ்சம் கேளு, கடன் கொஞ்சம் கேளு. தனனன்ன தனனன்ன தானா தனனன்ன தனனன்ன தானா தனனன்ன தனனன்ன தானா தனனன்ன தனனன்ன தானா தனனன்ன தனனன்ன தானா. யார் இவர்கள்? பார்ப்பதற்கு பரதேசிகள் போல அதானே. இருக்கிறார்கள். இல்லத்திலே வந்து கெந்தராட்டம் போடுகிறார்களே. ஆமா, நானும் தெரியாமலே ஆடிட்டேன். இரு நானே கேட்கிறேன். யோ, யாரையா நீங்க? சிறுவா, எங்களை பார்த்தா யார் என்று கேட்கிறாய்? சிஷ்யா, நாம் யார் என்பதை இவர்களுக்கு எடுத்து இயம்பு. இவன் உனக்கு சிஷ்யனா? வேண்டுமானால் நீயும் சேர்ந்து கொள். தேவதானா? தெரியாம கேட்டுட்டேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காட்டேரி சுவாமிகளின் ஆசிரமத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். சுவாமி, தாங்கள் அங்கிருந்தா வருகிறீர்கள்? ஆஹா, எங்கள் இல்லத்தில் தங்கள் பாதம் பட நாங்கள் என்ன தவம் செய்தோமோ. வாருங்கள் சுவாமி, வாருங்கள் சுவாமி, தயவு செய்து வாருங்கள் சுவாமி. வந்து இருக்கையிலே அமருங்கள். வாருங்கள், இருங்கள். சுவாமி, தங்கள் இருவரில் யார் சுவாமி காட்டேரி சுவாமிகள்? நீங்கள் நினைப்பது போல் இல்லை. நாங்கள் அவரின் சிஷ்ய கோடிகள். இவர்தான் அகஸ்தியரின் பேரன். அகஸ்தியருடைய பேரரா? தங்கள் உயரத்தை பார்த்தாலே தெரிகிறது அகஸ்தியருடைய பேரராகத்தான் இருப்பீர்கள் என்று. சுவாமி, எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம். குழந்தாய், கேள். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்கிறார்களே, அது ஏன் சுவாமி? குழந்தாய், ஆடை இல்லை என்றால் அவன் அறைக்குள்ளேதானே இருப்பான். இதை போய் பெரிய கேள்வியாக கேட்கிறாயே. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், அது சரி. தாங்கள் ஆடை இருந்தும் அரை மனிதனாக வந்திருக்கிறீரே, அது சிறுவா, உன்னை என்ன செய்கிறேன் பா. சுவாமி, சுவாமி, தாங்கள் சினம் கொண்டு அவரை சபித்து விடாதீர்கள். தெரியாமல் கேட்டுவிட்டார், மன்னித்து விடுங்கள். ஏன் சுவாமி, தங்கள் குருநாதர் இங்கு எப்போது சுவாமி வருவார்? சுவாமி, நான் என்ன தவறாக கேட்டுவிட்டேன்? எதற்காக இப்படி குலுங்கி குலுங்கி அழுகிறீர்கள்? தங்கள் இல்லத்திற்கு வர நினைத்திருந்த அவர் வரும் வழியில் பெரிய பள்ளத்தில் விழுந்து விட்டார். வா, இன்று வந்து சுவாமிகளிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். என்னை ஆசீர்வதியுங்கள். சீக்கிரம் விவாகம் உண்டாகட்டும். சுவாமிகளே, உங்கள் குருநாதர் பள்ளத்தில் விழுந்தாரே, அப்புறம் என்ன ஆச்சு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. இங்கு எப்போது சுவாமி வருவார்? இப்பொழுது சூழ்நிலை சரியில்லை. வரும் ஞாயிறன்று காலை வருவார். வரும் ஞாயிறன்றா? ஐயோ, அன்று நாங்கள் கோவிலுக்கு சென்று மாலை 4 மணிக்குத்தானே திரும்புவதாக இருக்கிறோம். ஏன் நாதா, வேண்டுமானால் அதை ரத்து செய்து விடுவோமா? வேண்டாம் வேண்டாம், கோவிலுக்கு போவதை ரத்து செய்ய வேண்டாம். அது எங்கள் குருநாதருக்கு பிடிக்காது. நீங்கள் 4 மணிக்கே வாருங்கள். அதுவரை இங்கு யாராவது ஒருவர் இருந்தால் போதும். ஏன், இந்த குழந்தையே இருக்கலாமே, இல்லையா சிஷ்யா? தங்கள் சித்தம். குழந்தை குருவை கவனித்துக் கொள்ளட்டும். குழந்தையை குரு நன்றாக கவனித்துக் கொள்வார். நீங்கள் நிம்மதியாக கோவிலுக்கு சென்று வாருங்கள். நாங்கள் விடை பெறுகிறோம். நல்லது சுவாமி. குழந்தாய், குருவை நன்றாக கவனித்துக் கொள்ளம்மா. ஜெய் குருதேவா. ஜெய் ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. யாரும் வீட்டுல இல்ல போல இருக்கு. நம்மாள் தனியா தான் இருக்கா. சச்சிதானந்தம். குழந்தாய், பயப்படாதே குழந்தாய். யார் நீங்க? நான் வருவதாக என் சிஷ்ய கோடிகள் கூறவில்லையா? சுவாமி, நீங்க? காட்டேரி சுவாமி. நீங்க பள்ளத்துல விழுந்ததா சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் உன் சித்தப்பாவும் சின்னம்மாவும் வரவில்லையே? அவங்க 4 மணிக்கு வந்துருவாங்க. ஓ, என்ன ஆசீர்வதிங்க சுவாமி. சீக்கிரமே திருமணம் நடக்கட்டும். உட்காருங்க. உள்ளே சென்றேன். பால் சாப்பிடுங்க சுவாமி.
ம். சுவாமி குழந்தை, என்னால் எப்படி அம்மா பால் சாப்பிட முடியும்? நான் வேணா விட்டு விடுறேன். ம். போதும் போதும் போதும். என்ன சுவாமி அப்படி பாக்குறீங்க? அழகான முகம், மூங்கில் போன்ற கைகள், கொவ்வை இதழ். சுவாமி என்ன இது? என் குழந்தையின் மீது ஒரு இனம் தெரியாத பாசம். குழந்தாய், இந்த பிரசாதத்தை பிரித்துப் பார், எல்லா விஷயமும் புரியும். இப்பொழுது சூழ்நிலை சரியில்லை. வரும் ஞாயிறன்று காலை வருவார். வரும் ஞாயிறன்றா? ஐயோ, அன்று நாங்கள் கோவிலுக்கு சென்று மாலை 4 மணிக்குத்தானே திரும்புவதாக இருக்கிறோம். ஏன் நாதா, வேண்டுமானால் அதை ரத்து செய்து விடுவோமா? வேண்டாம் வேண்டாம், கோவிலுக்கு போவதை ரத்து செய்ய வேண்டாம். அது எங்கள் குருநாதருக்கு பிடிக்காது. நீங்கள் 4 மணிக்கே வாருங்கள். அதுவரை இங்கு யாராவது ஒருவர் இருந்தால் போதும். ஏன், இந்த குழந்தையே இருக்கலாமே. இல்லையா சிஷ்யா? தங்கள் சித்தம். குழந்தை குருவை கவனித்துக் கொள்ளட்டும். குழந்தையை குரு நன்றாக கவனித்துக் கொள்வார். நீங்கள் நிம்மதியாக கோவிலுக்கு சென்று வாருங்கள். நாங்கள் விடை பெறுகிறோம். நல்லது சுவாமி. குழந்தாய், குருவை நன்றாக கவனித்துக் கொள்ளம்மா. ஜெய் குருதேவா! ஜெய் ஜெய் குருதேவா! ஜெய் குருதேவா! ஜெய் ஜெய் குருதேவா! ஜெய் குருதேவா! யாரும் வீட்டுல இல்ல போல இருக்கு. நம்மாள் தனியா தான் இருக்கா. சச்சிதானந்தம்! குழந்தாய், பயப்படாதே குழந்தாய். யார் நீங்க? நான் வருவதாக என் சிஷ்ய கோடிகள் கூறவில்லையா? சுவாமி நீங்க காட்டேரி சுவாமி. அப்பாடா. நீங்க பள்ளத்துல விழுந்ததா சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் உன் சித்தப்பாவும் சின்னம்மாவும் வரவில்லையே? அவங்க 4 மணிக்கு வந்துருவாங்க. ஓ, என்ன ஆசீர்வதிங்க சுவாமி. சீக்கிரமே திருமணம் நடக்கட்டும். உட்காருங்க. ம். ம், 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 ம். உள்ளே சென்ற என் பால் சாப்பிடுங்க சுவாமி. ம். சுவாமி குழந்தை, என்னால் எப்படி அம்மா பால் சாப்பிட முடியும்? நான் வேணா விட்டு விடுறேன். ம். போதும் போதும் போதும். என்ன சுவாமி அப்படி பாக்குறீங்க? அழகான முகம், மூங்கில் போன்ற கைகள், கொவ்வை இதழ். சுவாமி என்ன இது? என் குழந்தையின் மீது ஒரு இனம் தெரியாத பாசம். குழந்தாய், இந்த பிரசாதத்தை பிரித்துப் பார், எல்லா விஷயமும் புரியும். இந்து, நம் கல்யாணத்திற்கு இன்னும் 7 நாள் தான் உள்ளது. எங்க வீட்டுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்றியா? உன்னை ஒழிச்சிட்டு தான் மறுவழியா பாப்பேன். அன்னைக்கு சிஷ்ய மாதிரி வந்த, இன்னைக்கு குரு மாதிரி வந்து என்ன வந்திருக்கிறியா? இந்து, வேணாம் இந்து, சொன்ன கேளு இந்து. இதோட உன் கதையை முடிச்சிடறேன் பாரு. வேணாம் இந்து, சொன்ன கேளு இந்து. அன்னைக்கு பத்திரிகை அடிச்சு கலாட்டம் பண்ண, அதுக்கும் நான் உன்னை சும்மா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிஸ் அடிக்கிறேன்னு கலாட்டம் பண்ண, அதுக்கும் உன்னை சும்மா விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு வீடேறி வந்து ரகலை பண்றேன். உனக்கு லைஃப்ல இது ஒரு பாடமா அமையட்டும். இல்ல இந்து, இந்து விளையாடாத இந்து, தயவு செய்து விளையாடாத. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்? இந்து, இந்து, நான் உன்னை அடையறதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாம் முரட்டுத்தனமாவும் முட்டாள்தனமா இருக்கலாம். பட் அவனை சின்சியரா லவ் பண்றேன். இது வேண்டாம் இது, ப்ளீஸ் இது ப்ளீஸ். நீ எனக்கு நெருப்பு வச்சா நிச்சயமா என்னால தப்பிக்க முடியாது. என்ன இந்த பேண்டேஜை என்னால ரிமூவ் பண்ண முடியாது. இந்த ப்ளீஸ் கேவலமா நினைச்ச உனக்கு இதுதான் முடிவு. இந்து, ப்ளீஸ் விளையாடாத. சொன்ன கேளு, தயவு செய்து நான் சொன்ன கேளு ப்ளீஸ். நீ அழைச்சாதான் எனக்கு நிம்மதி. வேண்டாம், என்ன பத்த வைக்காத. என்ன போயிட்டு நீ உயிரோட இருக்க கூடாது. ப்ளீஸ். ஐயோ வேண்டாம் இது, ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் இது, வேண்டாம் இது, சொன்னா கேளு இது, வேண்டாம் இது. இது மறுபடியும் சொல்றேன், நல்லா சிந்திச்சு பாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புதான். ப்ளீஸ் வேண்டாம் இது, ப்ளீஸ். இது நீ அழைச்சாதான் எனக்கு நிம்மதி. நீ என்ன அழிக்கணுங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். ஓகே, நீ வைக்கிற நெருப்பை என்னால அணைக்க முடியாது, உண்மைதான். ஆனா
பக்கத்திலேயே நிக்கிற உன்னை என்னால அணைக்க முடியாது மட்டும் நினைச்சிடாத. நெருப்பு வச்ச கட்டி பிடிச்சிடுவேன். வெயிடி வெயிடி நெருப்ப வெயிடி. கண்ணே கண்ணே, வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியாட்டியும் சாவலியாக நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோம். வெயிடி நெருப்ப, இல்லாட்டி நெருப்பட்டி என்கிட்ட கூட, நானே பத்த வச்சுக்கிட்டு உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன். வெயிடி நெருப்ப நெருப்ப வெயிடி. இந்த பார், கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. மணவரைக்கு வந்து சேரு. சீக்கிரம் வாருங்கள், குருநாதர் போய்விட போகிறார். என்ன இது, ஒருவரையும் காணவில்லை. குருநாதர் வந்துவிட்டு போய்விட்டாரா? இந்து இந்து இந்து, என்னம்மா, மாமியார் வந்துட்டு போயிட்டாரா? சி, சாமியார் வந்துட்டு போயிட்டாரா? அவரை நன்றாக கவனி. ஐயோ, அவன் சாமியாரே இல்ல. அன்னைக்கு என்ன போடின்னு சொன்னானே அந்த பிரபு ராஸ்கல் தான். அன்னைக்கு சிஷ்யனா வந்து ஏமாத்திட்டா, இன்னைக்கு குருவா வந்து ஏமாத்திட்டா. அடப்பாவிகளா! அகஸ்திரஞ்சன், வாருங்கள், அகஸ்தியர் பேரரே வாருங்கள். என்னுடைய குருநாதர் இங்கு வந்தாரா? உள்ளதான் இருக்கிறார். உள்ளே என்ன செய்கிறார்? தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் சுவாமி. தாங்களும் வாருங்களேன். குழந்தை இங்கு இருக்கும்போது குருநாதர் உள்ளே என்ன செய்கிறார்? நான்